இப்படி இங்கே பார்க்க இப்படி நிறைய பேற்ற கல்லறைகள் வந்து இங்கே இருக்குது. அதை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நபிகள் நாயம் அவர்கிட்ட உறவினற்ற கல்லறைகள் மெயினாக இருக்குது. அவர்கிட்ட கல்லறை தான் முதலாக இங்கே இருக்குது. அந்த முதலாக மெயினாக வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த ஞாபகமாக இங்கே கட்ட ஆரம்பித்தவ. ஆனால் அதுக்கு பிறகு முக்கியமான ஆட்கள் நிறைய பெற்ற கல்லறைகள் வந்து தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிடுவோம். இதை பக்கத்துலேயே பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கல்லறை இருக்குது. இதில் ஒருத்தட்ட கல்லறை இருக்குது. இப்போ நான் முதல் போன கல்லறைக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து அதில் சுற்றி வர இருந்தது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வேலைப்பாடுகளும் இல்லை. லைக் சுற்றிற கட்டியிருக்குன்னா வந்து ஆனால் அந்த அதில் வந்து மாவல் வேலைப்பாடுகள் இல்லாட்டி கட்டி இருக்கலாம், காலப்போக்கில் அழிஞ்சிட்டான்னு தெரியல. கதவுகள் கூட வந்து பெருசாக இதில் இல்லை, வேலைப்பாடுகளோடு இல்லை. இப்போ இதில் வந்தோம்னு சொன்னால் பழைய கால அந்த கட்டிடங்களில் வந்து உடைஞ்சு சிதைஞ்சு போன, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 10வது 11ஆம் நூற்றாண்டுகள்லேயே கட்டுப்பட்டுட்டு அதால் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிட்டு. அதால் வந்து இப்போ இவைகள் வந்து நிறைய அடிபாடுகளை சந்திச்சிருக்கும். அதில் மிஞ்சினதுகளை இவைகள் வந்து எடுத்து பாதுகாக்கின வந்து இது வந்து நல்ல ஒரு கருங்கல்ல வந்து செய்திருக்கணும். அதுக்கு மேலே வந்து அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படி சுற்றி வர வந்து அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து மேபி வந்து ஒரு சிவருக்காக சுற்றி வர இருந்ததாக இருக்கலாம்.